வெண்டைக்காய் தந்து சொன்னா கூட யாரும் கேட்கறது இல்லை. இது வந்து போலீஸை பற்றி பேசுறது தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் செய்கிறீங்க. எங்களுடைய கஷ்டத்தை யாரும் புரிஞ்சுக்குவாங்க. நான் போலீஸை பற்றி பேசுறதுக்கோ போலீஸை பற்றி தப்பாக பேசி நான் பேசலைங்க. வெண்டைக்காய் பார்சலாக என்ன போலீஸ் பிடிச்சிட்டாங்க, 1000 ரூபாய் ஃபைன் போயிட்டாங்க. இந்த 1000 ரூபாய் நான் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாரம் கஷ்டப்பண்ணுங்க. ஒரு வாரம் கஷ்டப்பட்டதான் எனக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். விவசாயத்தில் என்ன லாபம் வரும்? இதெல்லாம் முடிஞ்சிச்சிங்க. நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா அவங்க போர் தான் அடிக்கும். தக்காளி விவசாயம், தக்காளி விவசாயத்தில் ஒரு தக்காளி விவசாயத்தை பற்றி சொல்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். போன வருஷங்க இந்த டைமில் 1 கிலோ தக்காளி 200 ரூபாய் விற்றுச்சு. எல்லோரும் என்ன பண்ணீங்க? தக்காளி குழம்பு வச்சுட்டு ஸ்டேட்டஸ் போட்டீங்க. தங்கம் விற்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டீங்க. ஆனால் யாராவது ஒருத்தராவது தக்காளி ஏன் விலை ஏறிச்சுன்னு கேட்டிங்களா? செய்தியில் போடுறான். என்னண்ணா ராஜஸ்தான்லேயோ மகாராஷ்டிராலேயோ எப்படி இந்த ஒரே பாட்டில் படையா போல பணக்காரன் ஆகிற மாரி அவர் ஒரே நைட்டில் பணக்காரன் ஆகிட்டாரான். டேய், தமிழ்நாட்டில் விவசாயிங்க செத்துட்டு இருக்கானுங்கடா, தக்காளி விவசாயிங்க. இப்போ தக்காளி விவசாயி என்ன பண்ணுறாங்க தெரியுமா? எனக்கு தெரியும். நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். எங்கே இருக்காங்க தெரியுமா தக்காளி விவசாயிங்க? பெங்களூரில் போய் பாடுறா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, மூட்டை தூக்கிட்டு இருக்கானுங்க. விவசாயி நிலைமை இப்படி தான். ஆனால் விலை ஏற சொல்ல அதை பற்றி அவ்வளோ வீடியோ போட்டாங்க. ஏன் செய்தி வந்தது யூடியூப்பில், இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறவங்க, இந்த யூடியூப்பில் பாட்டுக்கு டப்பிங் பண்ணி போடுறவங்களாம் சமையல் செஞ்சு போட்டாங்க தக்காளி வீடியோவை. நான் வீட்டில் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, பணக்காரம் நாங்கள். ஆனால் இப்போ அந்த தக்காளி விவசாயத்தை அப்போ யாராவது ஒருத்தராவது ஏன் மகாராஷ்டிராவில் தக்காளி வாங்கினீங்க தமிழ்நாட்டு விவசாயிங்கன்னு கேட்டிங்களா? எங்க தக்காளி 10 ரூபாய்க்கு விற்றுதுங்க. விவசாயி 2 ரூபாய்க்கு கொடுத்தாங்க தக்காளியா. அந்த விவசாயி 2 ரூபாய்க்கு விவசாயம் பண்ணால் எப்படி வரும்? அறுக்கிற கூலி கூட வராதுங்க. மருந்தடிக்கிற கூலி வருமா? எதுவுமே வரல. விவசாயத்தை ஓட்டிட்டான், அதை விட்டு ஓட்டான், மாட்டை விட்டு மேய்ச்சான். அதனால தான் விலை ஏறி போச்சு. அப்போ நீங்கள் அதை யோசிக்கல. விலை ஏறிச்சு, நான் வீடியோ போட்டால் ரீல்ஸ் போவோம், வியூஸ் போவோம், பணம் வரும்னு பார்த்தீங்க. அந்த விவசாயி எங்கே போனான்னு யாருமே யோசிக்கல. நான் என்ன யோசனை பண்ணேன்? இந்த விவசாயி என்ன ஆகணும்னு யோசனை பண்ணேன். நான் மட்டும் இல்லை, ஒவ்வொரு விவசாயி யோசனை பண்ணியிருப்பான். உங்களுக்கு விலை ஏறுதுன்னா, இப்போ வெண்டைக்காய் பார்த்துங்க, ஒரு வெண்டைக்காய் 2 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு விற்றுச்சு. அப்போ யாரும் அதை பற்றி பேசலை. அதே வெண்டைக்காய் 100 ரூபா விற்றா கண்டிப்பாக பேசுவீங்க. ஏன் விலை ஏறிச்சு? இது நியூஸ் சேனலில் போவோம். தக்காளி வெண்டைக்காய் விலை ஏறி விட்டது. ஏங்க 2 ரூபாய் விற்க சொல்ல விவசாயி பற்றி கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் 100 ரூபாய் விற்க சொல்ல பொதுமக்களை பற்றி கவலைப்படுவீங்க. பொதுமக்கள் மட்டும் கவலைப்படுங்க, விவசாயி பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா நாங்கள்லாம் யாருங்க? எங்களை அச்சா யாரு கேட்க போகிறாங்க? அடிச்சா மீனிங் வந்துட்டு பணம். என்கிட்ட பணம் எல்லாம் செத்தா யாரு கேட்க போகிறாங்க? கடனை வாங்குறேன், கடனை கட்ட முடியாமல் இங்கே சாகுறோம் விவசாயி. ஆனால் அதை பற்றி பேசுறதுக்கோ, அதை பற்றி ஒரு ஏன் செத்தா என்ன பண்ண ஆச்சரியப்படுறதுக்கு இங்கே யாருக்கும் கிடையாது. ஆனால் குடிச்சிட்டு செத்துடுறான், அதுக்கு 10,000 ரூபாய் காசு தராங்க. அது ஒரு டைலாகே சொல்லணும்னா, குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா 10,000 ரூபாய் ஃபைனு, குடிச்சிட்டு செத்து போனால் 10 லட்ச ரூபா காசு. இங்கே பாம்பு கட்சி செத்துடுறான் விவசாயி. அதுவும் இல்லைனா கரண்ட்டில் மாட்டி செத்துடுறான். அதுவும் இல்லைனா கடனை வாங்கி கட்ட முடியாமல் தூக்கு மாட்டி செத்துடுறான். அவன் குடும்பம் நாதாரியா போகுது. அதை பற்றி இங்கே பேசுறதுக்கோ, அதை பற்றி கேட்கறதுக்கோ, காது குத்து ஒரு விவசாயி செத்துட்டானுங்களோ, விவசாயி தானே செத்துட்டானுவீங்க. அதே கொலை பண்ணி போட்டோன்னா, ஐயோ கொலை பண்ணிட்டாங்க நீங்கள் கொலைக்கும். கொலை பண்ணுற ஒருத்தந்தான். ஒரு விவசாயி செத்தானா அதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் மட்டும்தான். நீங்கன்னா பொதுமக்கள், நீங்கள் தான் சொல்கிறேன், பொதுமக்கள் மட்டும்தான். யோசனை பண்ணி பாருங்க ஏன்ட்டு. அப்புறம் நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க இதுக்கு ஆன்சர். அது மட்டும் இல்லைங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது தேட்டரில். ஓகே, ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுங்க தேட்டரில். என்னடா இவன் கமெண்டே படிக்காமல் பேசுகிறான் போல, கேட்டுங்க அப்புறம் கமெண்டை படிச்சுக்கிறேன். ஒரு தேட்டரில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு பெரிய ஹீரோ வச்சு, சின்ன ஹீரோ வச்சு, யாரா வச்சுங்க. அதை ரிவ்யூ எடுத்து போடுறான். இந்த நடிகர் எவ்வளோ சம்பளம் வாங்குறான், இந்த நடிகர் எப்படி நடிச்சா, இந்த நடிகர் எவ்வளோ படம் ஓடுது, இந்த படம் எவ்வளோ நாள் ஓடுது. 50 நாள் ஒரு படம் ஓடிச்சுன்னா பெரிய விஷயம். அதை பற்றி பேசுறதுக்கு கோடிக்கான மக்கள் இருக்கிறீங்க, அதை பார்க்கறதுக்கு லட்சக்கான மக்கள் இருக்கிறீங்க. ஆனால் ஒரு விவசாயி விவசாயத்தை விட்டுட்டு வெளியூரில் வந்து ஏதோ ஒரு வேலை செய்கிறான். அதை ரிவ்யூ எடுத்து முன்னால் போட முடியாது. இந்த விவசாயி ஆஞ்சு போய்க்கிறது, அதை ஒரு ரிவ்யூ எடுத்து போட முடியாது. ஏன்னா உங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, அதை பார்க்கறதுக்கு டைம் இல்லை. சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் டைம் இருக்குது உங்களுக்கு. விவசாயம் அதுக்கு மட்டும் தான் தேவைப்படுறான், வேறு எதுவும் தேவைப்படலையா? சாப்பிடுங்க, சாப்பாடுறத பற்றி கூட சொல்ல. ஆனால் கஷ்டத்துன்றது ஒரு டைம் தாங்க.
அதே மாதிரி தான்